अस्मद्गुरु परमगुरु नीतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்க யுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் வெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்ச திருமங்க யுகக்க வந்தோன் வாழியே. இப்படி பிராட்டியினுடைய பெருமையே உள்ளபடி ஓரான் ஓர் வழியா எம்பெருமான் தொடக்கமா பாஷ்யக்காரர் கிடாம்பியாச்சான் அப்புள்ளார் வரையில் வந்த சம்பிரதாயத்தினாலே தான் பெற்ற ஞானத்தை கொண்டு விசதமாக ஸ்தாபித்து அதனாலே அந்த பிராட்டியினுடைய திருவருள் உகந்து அருளின சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு அருளின சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை ஸ்ரீஸ்துதியை கொண்டு சுவாமி எப்படி சிறியோர்கள்லாம் அனுசந்திக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திர ரூபத்திலே எப்படி பிராட்டியினுடைய பெருமையை வேதங்கள்லாம் பின்வாங்கக்கூடிய பிராட்டியினுடைய பெருமையை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்க. ஏன் இந்த ஸ்தோத்திரத்தில் இவ்வளோ தெளிவாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், குழந்தைகள்லாம் அனுசந்திக்கக்கூடியது ஸ்தோத்திரம். இதில் அந்த குழந்தைகளுக்கு இது அதுன்னு தெரியாது. முதல்ல பிரவேசமே அதுதான். பிரவேசமாக இருந்துச்சு நிறைய வாசிச்சுட்டா சந்தேகமெல்லாம் வரும். ஆனால் ஆரம்ப தசையில் இருக்கக்கூடிய பிரவேசம் இருக்குதே, அதில் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ஆணித்தரமாகப்படும். அதனால தான் இந்த ஸ்தோத்திரங்களை பூர்வாச்சாரியர்கள் நமக்கு பயன்படுத்தியிருக்கார். அதில் யார்? ஆளவந்தார், வீரத்தாழ்வார், பட்டர், சுவாமி தேசிகன் இவா இதை கையாண்டிருக்கார். ஏன்னா பாலகலாளாக இருக்கவாளுக்கு ஒன்றும் தெரியாது இருந்துச்சே ஒன்று சொல்லி கொடுத்தா அது அப்படியே ஆணித்தரமாக நிற்கும். தெரிஞ்ச போது ஒன்று சொன்னால் அதில் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது குழம்பி போயிடுவா. இதுவா அதுவா, அதில் அப்படி சொல்லிருக்கேன், இதில் இப்படி சொல்லிருக்கேன். அதனால தான் சுவாமி தேசிகன் மற்ற ஆச்சாரியர்களை காட்டிலும் நிறைய ஸ்தோத்திர ரூபமாக அருளியிருக்கார். அதனால தான் அவருக்கு அந்த பெருமை. அதனால தான் ஓரொன்று தானே அமையாதோ அப்படின்னு அதுவும் ஆச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே வேதாந்த விஷயத்தை அப்படி ரொம்ப சுலபமாக சொல்லிருக்கிறதுனால. சரி, இப்போது 7வது ஸ்லோகம் அனுசந்திக்கணும் ஸ்ரீஸ்துதியில். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதः சூரிபிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்ய திரிகுணபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூதவருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவயோः அக்ஷசார பிரச்சாரம். இந்த ஸ்லோகத்தில் பூர்வ ஸ்லோகங்களில் 4, 5, 6 3 ஸ்லோகங்களில் சொன்ன விஷயத்தை எப்படி பெருமாள் நடத்துகிறான் அப்படின்றத ஒரு வர்ணன ரூபமாக சொல்கிறார். அதாவது முதல் ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம்னா 4வது ஸ்லோகத்தில் யத் சங்கல்பாத் அப்படின்ற ஸ்லோகத்தில் எம்பெருமான் ஜகத்தெல்லாம்
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார பிரளயங்கள்லாம் பண்ணுறான். அந்த எம்பெருமான தியானம் பண்ணும்படியாக அவன் தான் சிருஷ்டி பண்ண ஜீவர்களே பல தடவை சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு மறுபடியும் 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 அவனுக்கு பிறவியை கொடுத்து கொடுத்து பண்படுத்தி தன்னை அடைவதற்கு உண்டான உபாயமான பக்தியோகத்தை பண்ணும்படியாக பண்ணி வைக்கிறான் அப்படின்றத அதில் சொன்னார். யமினாம்ன பிரளய ரச்சனா யமினாம் ஏகலட்சம் சமாதோ அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் இந்த மாதிரி கிருஷி பண்ணினுடைய பலம் வர விஷயத்தில் சொன்னார். பிராப்பிய தசையில் நாமெல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, பிராபக தசையில் இந்த மாதிரி எம்பெருமானால் பண்படுத்தப்பட்டு பண்ணோம்னா நாம் அடையக்கூடிய பலன் அனந்தாழ்வான போல அப்படி. அந்த பிராபக தசையினுடைய கடைசியில் இங்கேயே அந்த பிராபக காரியம் முடிஞ்சுடுத்துன்னா, பக்தி நிஷ்பத்தி ஆகிடுத்துன்னா, நாம் எம்பெருமான எப்படி இங்கே பிராபக தசையில் அனுபவிப்போம் அப்படின்றத விமலமனசாம் சித்தம் அப்படின்னு. பிராபிய தசையில் திருவனந்தாழ்வான போல கைங்கரியம் பண்ணுவோன்னார். பிராபக தசையில் பிராபக காரியம் ஆனா விட்டு இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் நாம் எப்படி இருப்போம்னா, விமல மனசாம் சித்தம்னு அவனை எப்போவுமே தியானிச்சுட்டுருக்கவாளாக இருப்போம். இப்படிப்பட்டவன் எங்கே இருக்கான்னா வேதாந்தத்தில் மிளறான்னு சொன்னான். அதுக்கப்புறம் இது பக்தி யோகத்தை சொல்லித்தே, பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவான்னு சொல்லியிருக்கே. கடைசியிலையும் மன்மனாபவா அப்படின்னு கீதையில் சொன்னேன். எம்பெருமான் அது முடியலன்னா சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜான்னு சொன்னானே. கடைசி அந்திம உபாயமா அப்படி சரம உபாயமா, அந்திம உபாயம் சரம உபாயம் உயர்ந்ததான உபாயமாக சொன்னானே. அப்படிப்பட்ட பிரபத்திய விஷயத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, பிரபத்தின்ற ஒரு வேள்வி, அந்த வேள்வியிலே ஹவிஸுன்றது ஆத்மா, அந்த ஆத்மா பெறக்கூடிய தன்மையான தேவதைகளாக எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஸ்வபாவத்தாகவே இயற்கையாகவே எந்த உபாதியும் இல்லாமல் உபாதி ரகிதமாக எம்பெருமானும் பிராட்டியும் தான் இருக்கா. அதுக்கு சேஷிகளாக, அந்த சேஷிகளாக இருக்குச்சே இந்த சேஷமான ஆத்மவஸ்து சேஷமாக அவளுக்கு சமர்ப்பிக்கப்படுறது அப்படி சேஷித்துவம்னா 2 பேருக்கு இருந்ததுன்னா அப்போ 2 பேர் சேஷிகளானா இல்லை, ஏகசேஷித்வம் உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் அப்படின்னு பெருமாளும் பிராட்டியும் யுவயோகோ ஏகசேஷித்வ யோகாத் அப்படின்னு சாதிச்சு. இப்படி இந்த 3 ஸ்லோகங்களில் அவன் சிருஷ்டி பண்ணி பல பிறப்புகளும் கொடுத்து கடைசியில் ஒரு பிறப்பில் நல்மார்க்கத்துக்கு நடக்கும்படி பண்ணி பக்தியோ பிரபத்தியோ அவளுக்கு தகுந்த மாதிரி அப்படி பண்ணி அந்த எம்பெருமானை அடையக்கூடிய காரியத்தை எப்படி இவன் பண்ணுறான். ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா, அதான் அப்படி. அந்த பிரளயம் என்னத்துக்கு? ஸ்தேமம், அந்த வாழ்விக்கக்கூடிய காரியத்தில் நல்வாழ்வான பரமபதம் தரத்துக்கு உண்டான பக்தி யோகம் பிரபத்தி யோகத்தை பண்ண சொல்லி மோட்சம் கொடுத்துட்டான்னா பிரளயத்தில் நாம் அகப்பட மாட்டோம். இல்லைன்னா பிரளயம் மறுபடியும் இதை அழித்து மறுபடியும் பிறவியை தந்து மறுபடியும் அடுத்த பிறவியில். அதனால் இதை எப்படி பண்ணுறான்றத இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்த பூர்வமாக நமக்கெல்லாம் ஆணித்தரமாக சாய்க்கிறார், புரிஞ்சிக்கிற மாதிரி.
பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதः சூரிபிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்ய திரிகுணபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூதவருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவயோः அக்ஷசார பிரச்சாரம். அதாவது விஸ்வாதீசனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தனியே இல்லை. எல்லாத்துலேயும் யத் சங்கல்பத்தில் சாஸ்திர ரீதியாக நமக்கு தெரியலன்னா கூட அந்த பாதலாட்சாரசாங்கம் அப்படின்னு பிராட்டியினுடைய திருவடி தாமரையினுடைய செம்பசும் குழம்பு அடையாளம் காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னார். அது எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு எதனா ஒரு வஸ்து விசேஷம் பட்டு அது கரை போல் நமக்கு இழுக்காக இருந்தால் அதை தொடச்சிடுவோம். ஆனால் ஒரு வஸ்து விசேஷம் நம்ம உடம்புல பட்டு அது நமக்கு சுகத்தை அளிக்குமா இருந்தால் அது அப்படியே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சந்தனம் கொடுக்குறா, சந்தனம் கொடுத்தா அதை பூசிக்கிறோம். அதே ஏதோ தீர்த்தமோ அதுவோ வேறு எதனா கொடுத்தாள்னா அதை பூசிக்க மாட்டோம். அப்படியே அது பட்டுடுத்துனா கூட அதை தொடச்சிடுவோம். அதனால் ஊனக்கண்ண உடைய நமக்கெல்லாம் கூட தெரிகிற மாதிரி அந்த எம்பெருமான் இவன் தான் பரன் அப்படின்றதுக்காக பாதலாட்சாரசாங்கம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் ரொம்ப இந்த ஞானத்தில் முத்தினவாள், விஞ்ஞானம் ஏற்பட்டவாள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் தெரியக்கூடிய வகையில் மௌளையச்ச ஸ்ருதி நாம் அப்படின்னு சொன்னார். மௌளையச்ச ஸ்ருதி நாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதனால் அவள் தெரிஞ்சுக்கிறா. இந்த பிரபத்தியை சொல்லச்சே, பிரபத்தி சாஸ்திரத்தை சொல்லச்சே அந்த மௌலியில் கூட, ஸ்ருதி மௌலியில் கூட அவ்வளோ தெரியல ஸ்பஷ்டமாக. அதனால் இங்கே என்ன சொன்னார், யுவயோகோ ஏகசேஷித்வ யோகாத்து பத்மே பத்யுஸ்தவச்ச, ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய விஷயத்தை நிகமைஹி நித்தியம் அன்விஷமானா, வேதாந்தங்கள் கூட நித்தியம் தேடின்னு இருக்குது இந்த விஷயத்தை. அதாவது வேதாந்தம் கூட தான் வேதம் மறைச்சி சொல்லணும்னு சொன்னமோல்ல. அதாவது மந்திரத்தை பூர்ணமாக மந்திரார்த்தத்தெல்லாம் மறைச்சி சொல்லணும். அவள் பொறி சந்தையில் இறைப்பார் போல பண்ணக்கூடாது. அதனால்தான் அதுக்கு உதாரணம் காயத்ரியை கூட சொன்னேன். அத்தியாபி நித்தியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காயத்ரி, எல்லாரும் திரைவர்ணிகாலும் காயத்ரி ஜபம் பண்ணுறான் நித்தியம். 7வது 8வது 12வது வயசில் பூணல் போட்ட நாள்லேருந்து. ஆனால் அந்த காயத்ரியை இன்னமும் 23 எழுத்தாவே சொல்கிறவா இருக்கா. வேதம் அப்படி மறைச்சிருக்கு. ஆனால் 24 எழுத்துன்னு அது சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சூக்ஷ்மத்தை அறிய முடியாமல் 23 எழுத்தாவே சொல்கிறா, அது பண்ணுறா இது பண்ணுறா, ஏதோ இருக்குது. அதனால் மறைச்சி சொல். அதனால் நித்தியம் அன்விஷ்யமானா, நித்தியமாக வேதம் தேடின்னு இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட சாஸ்திரார்த்தத்தை ஓரான் ஓர் வழியாக ஆச்சாரியர்களுடைய கட்டாட்ச உபதேசத்தினால பெற்றத்தினால நாவச்சேதம் பஜதி மகிமான் அர்த்தயன் மானசம் நகா, குறைவில்லாதபடியாக நம்முடைய உள்ளமெல்லாம் எப்படி இருக்குது, நகா எங்களுடைய உள்ளமாகப்பட்டது, நர்த்தயன்னு கூத்தாடுறது. இப்படிப்பட்ட பெரிய திவ்ய தம்பதிகள் நமக்கு உபாயமாக இருந்து கை கொள்கிறார் அப்படின்ற சாஸ்திரார்த்தத்தை மகாரஸ்து தயோர்தாசா அப்படின்லாம் ஆச்சாரியாலாம் சொல்லி கொடுத்ததுனால நிகமாந்தங்கள்லாம் கூட தேடின்னு இருக்கிற நிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஏகசேஷி நிகமாந்தங்கள்லாம் தேடின்னு இருக்கக்கூடியதான உங்களுடைய ஏகசேஷித்துவம் இருக்குதே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும், அதை தெரிஞ்சுண்டு கூத்தாடுறது நம்முடைய உள்ளம் அப்படின்னு சாதித்தார்.
இப்போ இதில் இந்த இதில் என்ன எப்படி சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சதுரங்க ஆட்ட மூலமாக இந்த எம்பெருமான் எப்படி நம்ம இந்த லீலா விபூதியிலேருந்து தான் சிருஷ்டி ஸ்திதியெல்லாம் பண்ணி இப்படிலாம் கொண்டு மேலே ஏற்றுறான்றத சொல்கிறேன். இந்த சதுரங்க ஆட்டத்தில், அதாவது செஸ்ஸில் இப்போ நாமும் விளையாடுற செஸ்ஸில் வெள்ளை கருப்பு இருக்குது. அதில் ராஜா ராணி குதிரை அது இது எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் காயை உருட்டி நாம் என்ன பண்ணுறோம், அந்தந்த ஸ்தானத்தில் வச்சு அதுக்கப்புறம் வெட்டுப்பட்டு அதெல்லாம் வெளியே அனுப்புகிறோம். அந்த மாதிரி பண்ணுறோம். செஸ் ஆட்டம் தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பெருமாள் ஆடுற செஸ்ஸு அந்த சதுரங்க ஆட்டத்தில் என்ன இருக்குதுன்னா, 3 வெள்ளை, சிகப்பு, கருப்பு அப்படின்னு 3 நிறம் இருக்குது. அதில் காயை நகர்த்துறான். அதான் காயை போட்டு அது என்ன வருதோ அவளுடைய அதான் அந்தந்த ஸ்தானத்தில் வச்சு ஆடுறான் அப்படின்ற உதாரணத்தை சொல்கிறேன். இதில் இந்த ஸ்லோகத்தில் ஏகப்பட்ட சாஸ்திரார்த்தத்தை உள்பொதிஞ்சிருக்குது. எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏதோ கடலை கையிட்டு காட்டுமா போலேன்னு ஏதோ இப்படி கை காமிக்கிறேன், அவ்வளோதானே தவிர கடலில் இதான் கடல்னு அது உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள்கள்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் மகான்கள் கிட்ட கேட்டால் தெரியும். சரி. பஷ்யந்திஷு ஸ்ருதிஷு பரிதः சூரிபிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம். இந்த மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் இவன் இந்த லீலா விபூதி அங்கே ராஜதானியை நன்னா நடத்துறதுனால இவன் விளையாட்டில் இழிகிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, திரிகுண பலகம். அதாவது திரிகுணம்னா சத்வம், ரஜஸு, தமசு, அதுதான் வெள்ளை, சிவப்பு, கருப்புன்ற கட்டத்தை உடையதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பலகமான சதுரங்கத்தை வைக்கிறான். அதாவது இந்த லீலா விபூதியான பிரகிருதி மூல பிரகிருதி இதுதானே, திரிகுணாத்மகம் தானே, அதுக்கு திரிகுணம்னே பேர். அந்த பலகையை வச்சு அது எந்த இடத்துல வைக்கிறான் அப்படின்னா, மத்தியே கிருத்தியா மத்தியில் வைக்கிறான். மத்தியில் வைக்கிறான்னா எதனுடைய மத்தியில் வைக்கிறான்? மத்தியிலன்னா அப்போ 4 பேர் இருக்கணும், அப்போதான் மத்தியிலேன்னு சொல்ல முடியும். அப்போ எதனுடைய மத்தியிலன்னா, ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சார்த்தம் பஷ்யந்திஷு. அதாவது சூரி பிருந்தேன சார்த்தம், ஸ்ருதிஷு வேதங்கள்லாம் சூரி பிருந்தேன சார்த்தம் நித்திய சூரிகள் குழாத்தோட கூடி, பரிதா 4 பக்கத்துலேயும் சூரிய பிருந்தங்கள்லாம் இருக்குது. வேதமும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால பரிதா 4 புறத்துலையும் மத்திய கிருத்திய. அந்த விளையாட்டை சதா பஷ்யந்திஷு அவ எப்பவும் பார்த்துட்டு இருக்கா. எப்போ ஒரு தடவை 2 தடவை இல்லை, எம்பெருமானுடைய விளையாட்டை எப்பவும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ கூட ஏஷியாட், ஒலிம்பிக்கு அது இது அப்படின்னு நடந்ததுன்னா எவ்வளோ நாளைக்கு நடத்துகிறானோ அவ்வளோ நாளைக்கும் அந்தந்த இடத்துல நடக்கிற இடத்துல நேரவே போய் பார்க்குறவா இருக்கா. கேலரியில் உட்காந்து உலகம் பூரா டிவியில் பார்க்குறா. இப்படி இருக்கா போல இந்த வேதங்களும் நித்திய சூரிகளும் எப்பவும் பார்த்துட்டே இருக்கா. பஷ்யந்திஷு ஸ்ருதிஷு பரிதா 4 புறத்துலையும்னு சொல்கிறேன். சூரி பிருந்தேன சார்த்தம், இதில் வேதங்களையும் சொன்னார், சூரி பிருந்தம் நித்திய சூரிகள் கூட்டத்தையும் சொன்னார்.
இப்போ வேதங்கள் எதுக்கு இங்கே பார்க்கறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டம் நடந்ததுன்னா அந்த ஆட்டம் நேர்மையாக நடக்கிறதா அப்படின்றதுக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பரிச்சயம் இல்லை. அதில் மாறுதலாக எதனா சொல்லிட்டேன்னா அது நீங்களே சரி பண்ணிக்கோங்க. இப்போ கிரிக்கெட் இருக்குதுன்னா, இவன் ஆடினாள்னா ஒருத்தன் பந்து போடுறான், ஒருத்தன் பந்தை அடிக்கிறான், ஒருத்தன் பந்தை பிடிக்கிறான். இந்த மாதிரி ஸ்தலத்தில் அடிக்க செய்வோ இல்லை போடுறது செய்வோ இல்லை பிடிக்க செய்வோ அதுக்கு ரன்னு சொல்கிறான். அதில் ஜெயிக்கிற விஷயத்தில் அதில் வரக்கூடிய பலாபலத்தை சொல்லச்சே இத்தனை ரன் எடுத்தான், இல்லைன்னா அவுட் ஆனா அப்படின்லாம் சொல்லச்சு. அதுக்கு அம்பையர்னு ஒருத்தன் இருந்து அதை ஜட்ஜி பண்ணுறான். இது அவுட் ஆனா, அவுட் ஆகலை, இது 4 ரன் வந்தது, இது 6 ரன் வந்தது, இல்லை வரவே இல்லை, ரன்னே கிடையாது அப்படின்றதெல்லாம் அம்பையர்ன்றவன் ஒருத்த இது பண்ணுறான். அதனால் இந்த பெருமாளுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மோட்ச பிரதத்துவமெல்லாம் பண்ணுறாரு. அந்த மோட்ச பிரதத்துவமெல்லாம் தான் இந்த மாதிரி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள்லாம் பண்ணி சிருஷ்டி பண்ணச்சே அவனுடைய கர்மாதீனமாக பண்ணுறானா, இல்லை ஒத்தனை நன்னா பண்ணிவிட்டு ஒத்தனை தப்பாக பண்ணுறானா, வைஷமிய நைர்கண்யமெல்லாம் இருக்குதா அப்படின்னு பெருமாளுக்கு அது மாதிரி கிடையாது. ஆனால் கிடையாட்டா கூட அதை வேதம்தான் பார்க்கறது. வேதம் எப்படி அதை பார்க்கறது அப்படின்னு சொன்னால், பிரம்மாவை படைச்சி பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்து தான் உபதேசம் பண்ணி தான் நீ பூர்வத்தில் எப்படியோ அதே போல் சிருஷ்டி காரியத்தை நடத்து அப்படின்னு சொன்னான். அந்த பிரம்மாவுக்கு மதுகையிட வாழ்கிற அசுரால் சிருஷ்டிச்சு அதை பிடுங்கிட்டு போனோடனே பிரம்மா எனக்கு இந்த வேதம்தான் கண்ணு, வேதம்தான் அது, இல்லைன்னா நான் சிருஷ்டி காரியத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெருமாளை சரணடைஞ்சி மதுகையிட பால பெருமாள் போயிட்டு மறுபடியும் வேதத்தை கொடுத்தான். அதனால் வேதம்தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான சட்ட புஸ்தகம் மாதிரி, சரிதானே? அதனால் அந்த வேதங்கள் என்ன, சூரி பிருந்தேன சார்த்தம், சூரி நித்திய சூரிகள் இருக்காளே, சூறாள் அவள்லாம், அவள் கர்ம சம்பந்தமே அற்றவாள். நித்திய சூரின்னு சொன்னது சூரி பிருந்தம்னா நித்திய சூரி மாத்திரம் இல்லை, இங்கேருந்து முக்தாளாக போன சூரிகளையும் எடுத்துக்கணும். ஏன்னா முக்தாளும் இங்கே இது பாப்பத்தெல்லாம் விட்டுட்டு சுத்தமாக அங்கே போயிருக்கிறதுனால அவளும் சூறாள் தான். அதனால் அந்த சூரி பிருந்தேன அந்த சூரி கூட்டங்கள் நாற்புறமும் பார்த்துட்டு இருக்குச்சே அப்படின்னு. அதனால் இவாள்லாம் சாட்சியாக வேதம் சாட்சியாக இருக்குது, சரியாக பண்ணுறான்றத. இந்த சூரி பிருந்தங்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அவள் அதை கண்டு கழிக்கிறா. இந்த கண்டு கழிக்கிறான்றதுனால இப்போ இது பர்யந்தம் இருக்கிற விஷயத்தை சொல்கிறோம். பொதுவாக என்ன சொல்கிறோம், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்னு. பிரளய காலத்தில் எதுவுமே கிடையாது. உலகில் இருக்கிற உயிர் எதுவும் கிடையாது, எதுவும் இல்லாத அன்று நான்முகன் தன்னோடு பிரம்மலோகம், சிவன் சிவலோகம், மனுஷர் மனுஷலோகம், இப்படின்னு வாயு லோகம், வருணன் வருணலோகம், இப்படின்னு எல்லாத்தையும் படைக்கிறான். ஸ்ருதிகள் கூட சத்துன்ற ஒன்றே ஒன்று தான் இருந்தது, வேற ஒன்றும் இல்லை, ரெண்டாவது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது. அதை நம்பிண்டு எல்லாரும் என்ன பண்ணுறா, அந்த ஆரம்ப கட்டத்தில் சொன்ன அரிச்சூடியை வச்சுட்டு மற்றவர்களாம் என்ன சொல்கிறா, ஒன்றுமே கிடையாது பிரளய காலத்தில் அப்படின்றா. அந்த பிரளய காலத்தில் வேதம் இருக்குது. இந்த சத்துன்னு சொன்னது தான் பிரம்மம், ஆத்மா, நாராயணன், அப்புறம் ஸ்ரீவிசிஷ்ட நாராயணன்ற வரையில் போயிருக்குது.
வேதம்ன்றது எம்பெருமானுடைய மூச்சு காத்து, அது பிரளயத்திலையும் இருக்குது அப்படின்றது இது தெரியுது. அந்த வைகுண்ட லோகம், அதான் சூரிகள்லாம் உரையக்கூடிய இடம் இது. அவள்லாம் விகுண்டாள், கர்ம சம்பந்தம் அற்றவர்கள். அவள் உரையக்கூடிய தேசம் வைகுண்ட லோகம்ன்றது ஒன்று இருக்குது, அந்த ராஜதானி இருக்குது. அப்படின்ற இந்த பரம சித்தாந்தார்த்தத்தை இந்த வரிகளில் சாய்க்கிற. அதாவது வைகுண்ட லோகம்ன்றது ஒன்று இருக்குது சாஸ்வதமாக அப்படின்றத, அதாவது பிரளய காலத்தில் இந்த பிரளயம் ஒன்றும் இல்லை, சத்து ஒன்று தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த லீலா விபூதி விஷயமே தவிர நித்திய விபூதி விஷயம் அன்று. நித்திய விபூதின்றது என்றைக்கும் இருக்குது அப்படின்றத அந்த சாரார்த்தமான விஷயத்தை இங்கே சொல்கிறேன். இந்த நித்திய விபூதியோ அதுவோ இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தியை தவிர வேற ஒருத்தரும் ஒத்துக்கிறது இல்லை. அந்த பரம தாத்பரியமான விஷயத்தை இந்த இடத்துல சாய்ச்சிருக்க. பஷ்யந்திஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சார்த்தம். அந்த சூரிய பிருந்தங்கள்லாம் பார்க்கச்சே இவன் மேலே விளையாடுறான்னு சொல்கிறார். அப்போது ஒரு விளையாட்டை நடத்தக்கூடிய அந்த அசோசியேஷனோ இல்லை அந்த கவர்மெண்ட்டோ அரசாங்கமோ அந்த மாதிரி நடத்துச்சே, அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறது, பெருமையாக விளங்குறது. இது மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் ஒலிம்பிக்கை நடத்தினோம் அப்படின்னு அந்த அரசாங்கம் சந்தோஷப்பட்டுக்கிறது. அதே போல தான் அதை பார்க்குறவா மொத்த பேர் இந்த தடவை நாம் ஒலிம்பிக்கை நன்னா பார்த்து அனுபவித்தோம் அப்படின்னு சொல்கிறான், சந்தோஷப்படுறான். இதனால் என்ன தெரியுதுன்னா, எம்பெருமான் இங்கேருந்து மோட்சம் போகிறவாளுக்கு தன்னோடு ஒக்க எல்லா அனுபவத்தையும் கொடுக்குறான்னு சொல்கிறது. சர்வான் காமங்களையும் இவன் அடையிறான் எம்பெருமானோட கூட அப்படின்னு. அதனால் எம்பெருமான் அதாவது நடத்துகிற தேசங்கள் அந்த பெருமையை பெறா போல, அந்த ராஜாக்கள் பெருமையை பெறா போல பார்க்குறவாளும் அந்த பெருமையை பெறா. அந்த சாஸ்திரார்த்தத்தை இங்கே காண்பிக்கிற. அதாவது எம்பெருமானோட எப்படி நாம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அவன் விளையாடுறான். மேலே வரப்போகிற அந்த விளையாட்டினுடைய வர்ணனமெல்லாம், அந்த விளையாட்டை சூரிய பிருந்தங்கள்லாம் சூழ்ந்திருந்து 4 புறத்துலையும் சூழ்ந்திருந்து பார்க்க ரசிக்கிறார். அந்த விளையாடுறவன் எப்படி அந்த விளையாட்டில் ரொம்ப உற்சுகனாக அந்த விளையாட்டை ரொம்ப நன்னா விளையாடுறானோ, அதை போல் பார்க்குறவாளும் என்ன எப்படி விளையாடினான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாளோ இல்லை, இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு அதனோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவ ரொம்ப அதை ஆர்ப்பரித்து கொண்டாடுறாளே. அப்போ விளையாடுறவனுக்கு என்ன ஆட்டு இது உண்டோ அது போல் அந்த விளையாட்டை ஏற்படுத்தினவனுக்கும் ஆஹா இந்த தடவை நாம் ஏற்படுத்தின இந்த விளையாட்டு ரொம்ப நன்னா நடந்தது அப்படின்னு எப்படி சந்தோஷப்படுறானோ அதே மாதிரி இவனும் சந்தோஷப்படுறான், யார் பார்க்குறவனும். அதாவது எம்பெருமானுக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள்லாம் பண்ணுறது எவ்வளோ ஆனந்தம் கொடுக்குறதோ, லீலா ரசத்தை கொடுக்குறதோ, அதை போல் நமக்கும் லீலா ரசத்தை அங்கே போன நமக்குன்னா நமக்கு இல்லை, அங்கே போன முக்தாளுக்கும் அங்கே இருக்கிற நித்திய சூரியர்களுக்கும் முக்த நித்திய ஜீவர்களுக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுபவம் அப்படியே இருக்குது. நித்திய விபூத்தியிலே கேட்கவே வேண்டாம், எம்பெருமானுடைய அனுபவம் அங்கே இருக்கிறவாளுக்கு அப்படியே இருக்குது. இப்போ ஒரு உயர்த்தியாக ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வேலைக்காராக இருக்கா. அவள் சாப்பிட்றதுக்கு தான் வேலைக்காரால் வைக்க முடியாது, தானே சாப்பிடணும். அது கூட ஒரு காரியம் இல்லாத 2 ஹவருக்கு ஒரு தடவை ஸ்நாக்ஸு அது இது பானாதிகள்லாம் கொடுத்துட்டே இருந்தால் சாப்பிட்றது கூட ஒரு காரியம் இல்லை. அதுவும் அது ஏத்தன் மத்தியில் ஏதோ கொஞ்சம் போகிறோம் சாப்பிடணும். ஏன்னா இவன் தான் ஜூஸும் அது இதுவும் சாப்பிட்டுட்டே இருக்காளே 2 ஹவருக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 8 தடவை. அதனால் அவனுக்கு சாதம் சாப்பிட்றது, நாமெல்லாம் சாதம் சாப்பிட்ணுன்னா கையலமணும், காலணும், உட்காரணும், இலையை தடணும், அப்புறம் கையெல்லாம் ஆகும், குழம்பு சாத்துந்து அதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் பண்ணி கையலமணும், எச்ச பரட்டணும், எவ்வளவோ இருக்குது. அது கூட அவளுக்கு கிடையாது, அந்த சாப்பிட்ற கஷ்டம் கூட கிடையாது.
அதனால் அப்படியே போயின்னு இருக்காளே. அதை போல ரொம்ப சுலபமாக நித்திய விபூதியில் எல்லாம் சங்கல்பத்தினாலே நடக்கிறதுனால எல்லாம் அப்படியே எல்லாரும் நித்திய விபூதியும் அனுபவிக்கிறா பெருமாளோட கூட துல்லியமாக. இந்த லீலா ரசத்தையும் எல்லாரும் துல்லியமாக அனுபவிக்கிறா அப்படின்றத சூரி பிருந்தேன சார்த்தம் அப்படின்ற பதத்தினால சாய்க்கிற. மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மிதஸ்தான பேதம். அந்த திரிகுண பலகத்தில் என்ன பண்ணுறார்? பிரம்மாதி ஸ்தம்ப பரியமந்தமான ஸ்தான பேதங்கள். அதாவது இவன் என்ன பண்ணா அதனால் இந்த ஸ்தானம், இவன் என்ன பண்ணா இந்த ஸ்தானம் அப்படின்னு. இப்போது இந்த பான் அது குதிரை அது இது எதுவும் சொல்கிறாள், அது அதுக்கு அங்கங்கே ஒரு ஸ்தான விசேஷம் வைக்கிறாள். ஆனால் போல பிரம்மாதி ஸ்தம்ப பரியமந்தமான ஸ்தானங்களை அவன் பெருமாள் அந்த காய்கள் நம்மலாம் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காயின்னு வச்சுப்போம். அந்த காய்களை அந்தந்த ஸ்தானத்தில் வைக்கிறான் அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி. நிர்மிதஸ்தான பேதம். அப்படி யார் பண்ணுறாய்த்த அப்படின்னா விஸ்வாதீச பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ. விஸ்வாதீசன் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே சர்வேஸ்வரன், விஸ்வத்துக்கெல்லாம் ஈசனா, அவன் இதை பண்ணுறான். அவன் மாத்திரமா பண்ணுறான் இல்லை. பிரணயினி, பிரணயினி ரொம்ப காதலுக்கு உரியவளாக இருக்கக்கூடிய பிராட்டி இருக்காளே, அதான் அந்த பிராட்டியோட கூட பிரணயினி சதா. எப்போ ஒரு சமயம் இது இல்லை, எப்பவும் பண்ணுறான். இந்த எப்பவும் இந்த சதான்றத இவன் இந்த லீலாரசத்தை எப்பவும் பண்ணுறான், சிருஷ்டி ஸ்திதி சமாராதிகளை அப்படின்றதுக்கும் வச்சுக்கலாம். சதா பஷ்யந்திஷு அப்படின்றதுலையும் அன்வயிக்கலாம். சரி. விஸ்வாதீச பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தோ. இந்த விப்ரமமாக இருக்கக்கூடிய தியூத விருத்தம் இருக்க சதுரங்க ஆட்டம், அதாவது விளையாட்டான சதுரங்க ஆட்டம், அதில் அந்த விளையாட்டில் பிரம்மேஷாத்யா தததி யுவயோஹோ அக்ஷசார பிரச்சாரம். யுவயோஹோ உங்களுடைய இந்த விளையாட்டான சதுரங்க ஆட்டத்தில் பிரம்மேஷாத்யா பிரம்ம ஈஷ ஆத்யாஹா. பிரம்மனோ சிவன், சிவன் அதுக்கப்புறம் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம். பிரம்மேஷாத்யாகான்ற இடத்துல ஏதோ தேவர்களை மாத்திரம் சொல்லலை, பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் எல்லாரும் இந்த சதுரங்க ஆட்டத்தில் காய்களாக வைக்கப்படுறான். பிரம்மேஷாத்யாக தததி யுவயோ அக்ஷசார பிரச்சாரம் தததி. அந்த அக்ஷசார பிரச்சாரம் இருக்குதே அந்த சதுரங்க ஆட்டத்தில், அந்த காய்களாக அந்த பிரச்சாரம் அந்த 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 ஆட்டத்தில் அங்கங்கே வைக்கப்படுறான். அதில் அக்ஷசாரம், அக்ஷசாரம்னா அந்த ஆத்மா அந்த பிரச்சாரத்தில் மாறி மாறி வந்துட்டே இருக்குச்சு. இப்போ இந்த காயை வெட்டி எடுக்கிறோமோல்ல, அதை மாதிரி என்ன பண்ணுறது, அந்தந்த காய் அந்த பரிபக்குவ நிலை வரைச்சே இந்த சதுரங்க ஆட்டத்துலேருந்து அந்த சதுரங்க கட்டத்துலேருந்து வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துடுதுன்னா என்ன, மோட்சத்துக்கு வந்துடுது. இங்கே நாம் என்ன பண்ணுறோம், வெட்டி எடுத்து அதை வெளியில் ஏற்றுறோம். அதான் அதுக்கு வரையில் அங்கே சுற்றிகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இந்த சதுரங்க ஆட்டத்தில் ஒவ்வொரு ஜீவனும் மாறி மாறி பல பிறப்பும் பிறக்கிறது. இந்த மாதிரி பக்தி யோகமோ பிரபத்தி யோகமோ அந்த மாதிரி பண்ணி வரைச்சே அக்ஷசார பிரச்சாரம் தததி. இதிலேருந்து வெளியில் வந்துடுறது. எங்கே வெளியில் வருதுன்னா மோட்சத்துக்கு வருது. அதனால் இந்த கீழ் 3 ஸ்லோகங்களில் சொன்ன விஷயத்தை எம்பெருமான் எப்படி நடத்துகிறான் அப்படின்னு சொன்னால், இந்த சதுரங்க ஆட்டத்தை போல் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ணி அந்த சதுரங்க ஆட்டத்துலேருந்து அந்த காய்கள்லாம் வெளிவரா மாதிரி இதெல்லாம் மோட்சத்துக்கு வருது இந்த ஜீவர்கள்லாம் அப்படின்றத சொல்கிறார். இதில் வேதத்தில் சொன்னபடிக்கு தான் வைஷம்பிய நைர்கண்யம் இல்லாமல் அவளுடைய கர்மாதீனமாக படைக்கிறான்
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மோட்ச பிரதத்துவங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்றதையும், வைகுண்டலோகம் ஒன்று இருக்குது, அவள் நித்திய சூரியெல்லாம் அங்கே உரையிறா அப்படின்றதையும், அந்த சாஸ்திர அர்த்தத்தையும், எம்பெருமானுக்கும் இங்கேருந்து போகிற முக்தன் அங்கே இருக்கக்கூடிய நித்தியன் எல்லாருக்கும் ஒரே அனுபவம் அப்படின்னு சொல்லிருக்கேன், போகமாத்திர சாமியம்னு, அது அந்த விஷயத்தையும், இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ணுறது இந்த சதுரங்க ஆட்டம் ஆடுறவாள் அப்படின்றதுனால, அந்த சதுரங்க ஆட்டம் யார்? விப்ரம் என்னது விஸ்வாதீச பிரணயினி சதான்றதுனால விஸ்வாதீசனும் பிரணயினியும் தான் இந்த ஆட்டத்தை ஆடுறா. அவள் தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ணுறது இந்த துவந்தம் தான், மிதுனம் தான் அப்படின்ற சாஸ்திரார்த்தத்தையும் இந்த இதில் ஸ்லோகத்தில் காமிக்கிறார். இப்படி வேதாந்த விழுப்பொருளே இந்த ஸ்லோகத்தில் பூர்ணமாக, அதாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஜகத்காரணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா ஸ்ரீ விசிஷ்டன், பிராட்டியோட கூட தான் அந்த மிதுனம் தான் பண்ணுறது. இது வைஷமிய நைர்கண்யம் இல்லாத பண்ணுறா. இதெல்லாம் இங்கிருந்து போன முக்தாளும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நித்தியாலும் வைகுண்டலோகம்னு ஒன்று அழியா கலங்கா பெருநகரம் இருக்குது, அதில் இருக்கவாள்லாம் இதை பார்த்து ரசிக்கிறா அப்படின்றதும், பெருமாள் என்ன போகாதிகளை அனுபவிக்கிறானோ அந்த போகங்கள்லாம் இங்கேருந்து போகிற முக்தனுக்கும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிற சாஸ்திரார்த்தத்தையும் இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் பிண்டீகிருத்தமாக சாதித்து இதை முடிக்கிறார். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுணபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவயோः அக்ஷசார பிரச்சாரம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷணகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதித்யதீசானபதாश्रयं ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.